வணக்கம் மக்களே, நான் உங்கள் அரசா கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் ஸ்கேரி ஆபி தான் மக்களே. பார்த்திங்கன்னா இது ஒரு ஆபி தான். என்ன பேரிஸ் மிஷன் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் என்னோடய புது ஹெட்ஃபோன்ஸில் தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், வேணால் அதை பாருங்கள். அப்புறம் கிளவியோட குக்கீஸை கண்டுபிடிக்குமாமா. என்னடா அது? சரி, இங்கே போய் பார்ப்போம். ஓகே, கிளவி குக்கீஸ் இங்கே தான் இருக்குது. ஓடே, ஐயோ, கிளவி வந்துச்சு. ஆட்டிக்கு கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, கிளவி வருது. எம்மே பயங்கரமாக இருக்கே. அம்மா, ஐயோ, கொண்டுட்டாயே. கிளவி, அம்மா, இது என்னது? கிளவி மாதிரி இல்லாமல் பயங்கர அறிவாளியாக இருக்குது. ஏய் கிளவி, நீ என்ன மட்டும்தான் துரத்துவியா? இங்கெல்லாம் இருக்காதா? ஆட்டிக்கு இங்கே இருக்கா? ஓகே. ஏய், வாயை மூடுமா. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது மக்களே. நான் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்காத மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், ப்ளஸ் நான் பேசுகிறதெல்லாம் கேட்காது, அதனால தான். ஏய் என்னடா உடஞ்சு விழுகுது மக்களே? கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், பார்த்து தான் போகணும். ஆபி மாதிரி தான் இருக்குது இதுவும். ஓகே, என்ன கொஞ்சம் பயங்கரமான ஆபியாக தான் இருக்குது. அம்மாடே, ஷிட், இதை பற்றி நான் மறந்துட்டேனே. உடஞ்சு விழுகிறத வேறு இருக்குது. கூதிரா தம்பி. ஓகே, அவ்வளோதான். இந்த கிளவி வந்தால் தான் மக்களே சும்மா பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அது தம்பி கிளிச் ஆகிட்டாரா? என்னங்க அது? எங்கெங்கேயோ போகிறான். ஓகே, இதெல்லாம் தாண்டி போகணுமா? ஓகே, ஏன் மேலே ஏறிப்போம். இந்த ஸ்ட்ரிங் என்ன ஷாக் கொடுக்குறோமா? என்னடா பட்டை உடஞ்சிட்றேன். என்னங்க லாஜிக்காக இருக்குது? இது என்ன ஸ்ட்ரிங்குன்னு தான் எனக்கு தெரில. ஸ்ப்ரிங்கு சரி, அது நான் இருந்தால் நம்மளுக்கு என்ன. கிளவி வருங்க. இங்கே சவுண்டு கேட்குது. கிளவி இங்கே தான் இருக்குது. ஆத்தி, காப்பாற்றுங்க. ஐயோ, இது எப்படி போகிறது? அம்மா, ஐயோ, முடிச்சு விட்டுருச்சு. ஓகே, என்னம்மா கிளவி? என்னங்க ஒரு முட்டுச்சந்தா தான் இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அப்பாடி, இந்த டிக் பண்ணது போல் பார்த்தேன். ஒரு ஓட்டையாக இருந்துச்சா, சரி போயிடுவோன்னு ஒரே உதி தான் கிளவிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த அம்மா கத்துறது தான் மக்களே வெறியேறுது எனக்கு. என்ன அது? பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் எப்படி கெத்தாக இருக்கா? பயங்கரமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேரிஸ் பிரிசனில் பார்த்த மாதிரி இருக்கு மக்களே. நான் மறந்துட்டேன்ல, எப்போயோ போட்டு எஸ்கேப் ஆகிட்டோம் நம்ம பேரிஸ் பிரிசன்லேருந்து. சரி, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸ்கேரி டீச்சர் போடலான்னா போடலாம். நானும் பிளான் பண்ணிருக்கேன் போடுறதுக்கு. ஏய்,
ஓகே, நெக்ஸ்ட் இங்கே போகணுமா? ஏய், ஆஹா, ஐயோயோ, ஆமாம். என்னங்க யாராவது பயமுறுத்துறானுங்க. இப்போ அங்கே போகக்கூடாது. டேய், நான் எங்கடா போவேன் அப்புறம்? பைத்தியக்காரனுங்களா? ஏ ஏம்மா, வேற வழியில் போய் மாட்டி தான் ஆகணும். ஹேய், ஓகே. ஐயோ, இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, அடே மகளே, கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எங்கே போகணுன்ட்டு. ஆனால் என்ன, சிக்கிட்டு தான் இருக்கிற இந்த ஜாம்பி நாய்க்கிட்ட. பார்த்தீங்கன்னா மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இவனுங்கிட்ட எப்படியாவது எஸ்கேப் போய் போயிடணும். ஓகே, ஓ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடக்கான்றா விடா. நான் வேறு மாதிரி போயிருக்கலாம் மக்களே. நான் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். ஆனால் இப்படி போகிறக்கு பதிலாக இப்படி போகணும். இப்படி போய் இங்கே ஒரு பொண்ணு வரும், அதுகிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் போயிடணும். ஐயம்மா மக்களே, சிரிப்பா சரி கஷ்டமாக இருக்குது மக்களே. இதெல்லாம் இம்பாசிபிள்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த வழி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இந்த வழியில் போய் பார்ப்போம். கரெக்டாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன முட்டை தந்தில் கொண்டு வந்து விட்டுருக்கேங்க டேய். பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் இப்படி தான் ஆகுது. ஓ ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருக்கிற எல்லா வழியிலையும் போய் மாட்ட மக்களே. சீரியஸாக ஒன்றுத்துலேயும் பண்ண முடியல மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முட்டைச்சந்து. சரி, இப்போ இங்கே ஒரு வழி இருக்குது, அப்படி போய் பார்ப்போம். ஓ, இவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஐயோ 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 ஐயோ, எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது, எனக்கு ஒன்று எப்படிலாம் நடக்குது. ஓகே ஓகே. ஐயோ, ஓ அவனுங்க மண்டை கண்ட மாதிரிலாம் ஏறி குதிச்சு போயிட்டுருக்குற மக்களே. எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டு வழி எனக்கு கிடச்சா போதும். அப்போடி ஃபைனலி மக்களே, எஸ்கேப் போயிட்டேன். அதை எடுத்து விட்டு எஸ்கேப் போயிட்டேன். அப்பாடி அப்பா, என்னமா கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா மக்களே. ஏப்பா டேய், கிளவி வர வருதா? அப்போ எங்கடா இருக்குது? கேப்பே விடாம நீங்களாம் வந்து துரத்துறீங்களாடா. சரி கஷ்டம் மக்களே. அம்மா, நம்ம வேறு தஸ்ஸு புஸ்ஸு கிஸ்ஸுன்னு என்னென்னமோ சவுண்டிங்லாம் போடுது. அப்பாடி இங்கே போயாச்சு மக்களே. ஆனால் அந்நியாயத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. சீரியஸானா அந்த ரவுண்டெல்லாம் தாண்டவே முடியாதுன்னு நினச்சேன் நான். என்ன எப்படியோ மண்டை கண்ட மேலாம் ஏறி குதிச்சு தாண்டிக்கிட்டேன். எம்மே, இப்போ இதை தாண்டது ஒரு பெரும்பாடாக இருக்க போகுது. ஆனால் எல்லா ஆவிலையும் இந்த மாதிரி ஒரு சரியான ட்ரிக்கியான என்ன சொல்கிறது, ட்ரிக்கியான மோடு என்ன, அது ஏதோ ஒன்று மக்களே, ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்க முடியாது. சரியான கஷ்டம் மக்களே. என்னாலாம் அது தாண்டவே முடியாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டேன். ஓய், கிளவி கூட சண்டை போடணுமா? என்ன பண்ணணும் எனக்கு தெரில. ஓ, பறகணுமா? நானும் கிளவி கூட ரேஸ் போடணும்னு நினச்சேன்.
ஓகே. என்னடா அது பரவாயில்லையே, இந்த கார் ஓட்டுறதே சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஆமாம் திரும்ப முதல்ல இருந்தா பார்த்துக்கலாம். என்ன அது ஹூன்னு ஏதோ குன்ஃபூ பண்ணுற மாதிரி நடுவில் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு தான் தெரில. ஐயா இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல மைக்கில் என்னால். பரவாயில்ல, ரோஷன்னா யார் சும்மா அசால்ட்டாக முடிச்சு விட்ருவோம் பாருங்க மக்களே. நான் கஷ்டம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம், இதை தாண்டது கஷ்டம். ஏய் தம்பி, எங்கே கோஜோ? அவன் பேர் கோஜோ ரசட்ரு. பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் கோஜோ, பண்ணுறதெல்லாம் கேனத்தனமாக இருக்குது. கோஜோன்னா யார் பேர் அப்படி வச்சுட்டு பாட்டுத்தனமாக பண்ணிருக்கான் மக்களே. ஓகே, கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோயோடே சொன்னது ஒரு குத்தமாடா. ஐயோயோ முதல்லேருந்து கூப்பிட்டு ஒன்று விட்டானுங்களே. டேய் உங்களுக்குலாம் சுத்தம் மனசாட்சியே இல்லையாடா? சும்மா ஈஸின்னா அதுக்கு அடுத்த செகண்டே. இப்போ புரிஞ்சு இங்கே மெதுவாக தான் போகணுன்ட்டு. ஓகே, அடே தம்பி, ஏன் வேகமாக வந்து என்னை முட்டி தள்ளிடுவான்னு ஒரு பயம் மக்கள் எனக்கு. பார்த்தீங்கன்னா அந்த தம்பி முன்னாடி போட்டார், கோஜோ தம்பி. நம்மளும் அவர் பின்னாடியே வருவோம். ஓப்பன். என்ன இறங்க முடியலனால போயிடுச்சு. ஓகே, மேலே நடக்கணும். இங்கே எதுவுமே இல்லை. டேய் என்னடா செத்துட்ட? ஏமா இதுதான் இந்த மேஜிக்கா? ஐயோ வருதே. பார்த்தீங்கன்னா பேக்கன் நேரம் வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இப்போ நம்ம ஒரு டஃப் கொடுக்குற விதமாக நம்மளும் எஸ்கேப் ஆகணும் இந்த கல்லுக்கிட்டேருந்து. இல்லைன்னா நம்மளை ஒரே பொசுக்கி விட்ரும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? கதவு ஓப்பன் பண்ணும். ஓகே, இங்கே என்ன பண்ணும்? என்ன செத்துக்கிட்டே இருக்கிற தம்பி? குக்கி ஜூவா? என்ன பசூக்கமே? ஐயோ கிளவி சவுண்டு கேட்குது. வாங்க. ஐயோ கிளவியா வருதே. சாவு. ஐயோ கிளவிங்களா வருதே. ஆமா, எங்கேருந்துமா வருதுங்களா? ஐயோ சரி, இனிமேல் தான் ஸ்டாக் கட் ஆக போகுது. கிம்மி தி குக்கீஸ் பாக்கா. வாங்க. ஒரு தண்ணி விட மாட்டேன். வாங்கடை கிளவிகளா. ஐயோ நிறையா வருதே. சாவு. குதி. சாவு. ஐயோ சாவு. ஏன்ட்டு இந்த வாழைத்தனம்லாம் வச்சிருக்காதீங்க. ஓகே, இப்போ மேலே போய் வின்னர் ரூம். ஏய் ஓகே, என்னது இப்படி போய் attempted to teleport to a place that is restricted. என்னடா லந்தா? ஓகே, இதை எடுத்துட்டு என்ன கம்முன்னு சவுண்ட் வருது. மக்களே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பாய் காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.